அந்த பொண்ணோட வீட்டுக்கு நேராக போகிறாங்க. வீட்டுக்கு போனப்போ இந்த மாதிரி அவங்க அம்மா வராங்க. அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி எங்கள் அம்மா இருக்காங்க, கோவாவில் தானே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. இல்லைம்மா அங்கே தான் ஒர்க் இல்லைப்பா, அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. கூட ஒரு பொண்ணு இருந்தது, என்னமோ அனிட்டாவோ என்னமோ ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அந்த வேலையை விட்டுட்டேன். நல்லா சேலரி கிடச்சிது. இப்போ மும்பையில் ஏதோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கா. இதோ இந்த நம்பரில் தான் கால் பண்ணுவான் எனக்கு, எப்போயாச்சும் பண்ணுவான், நான் பண்ணலாம் எடுக்க மாட்டான், நீ எதுக்கும் நம்பர் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ இவன் அந்த நம்பர் கால் பண்ணி பார்க்குறான். ஸ்ருதி எடுக்கிறான். ஸ்ருதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவகிட்ட அனிட்டா பற்றி கேட்குறாங்க. ஸ்ருதி எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை எனக்கு தெரியாது, ரொம்ப வருஷம் முன்னாடி நான் கோவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் மற்றபடி எனக்கு அவள் அப்போவே வேலை வேண்டான்னு சொல்லி போயிட்டா. நான் அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கல அப்படின்றான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு போகிறான். ட்ராவல் ஏஜென்சி இவங்க ஜெர்மனிக்கு டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க, நர்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்ருதியை நீ ஒரு ஏஜென்சிலேருந்து கூப்பிடுற மாதிரி அந்த பொண்ணுக்கு கனெக்ட் பண்ண, அவள் யாருடா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னோட ஒரு கசினு, அவங்கள ஹெல்ப் பண்ணணும் ஜஸ்ட் அவ்வளோதான். நீ ஸ்ருதி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேறு யாராவது கனெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. பார்த்தா ஸ்ருதி டீட்டெயில்ஸ்லாம் இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கூடவே இன்னொரு டீட்டெயிலும் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஸ்ருதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அனிட்டா. ஸோ அனிட்டாவோட டீட்டெயிலும் அனுப்பியிருக்காங்க. இவங்க காண்டாக்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ இந்த பையன் வரான், அனிருத் பையன் வரான். அவனுக்கு இந்த பலாப்பழம் ஃப்ரை பண்ணதை கொடுக்குறான். அப்போ உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடு அப்படின்றா. எனக்கு பிடிக்குன்றது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அனிட்டாவை. இல்லை சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இது பாரு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு காட்டுறாங்க. பார்த்தா கண்ணாடியில் இவன் மூஞ்சி தெரியுது. ஏன்னா சார் என்னையே காட்டுறீங்க, நீ தான் அனிட்டா எனக்கு நல்லா தெரியும், ஒன்றுமே சொல்லு அப்படின்னா. ஆமாம் சார், நான் பிறக்கும் போதே பையனாக பிறந்துட்டேன். ஆனால் பொண்ணோட உடல் பாகங்கள் தான் எனக்கு, ஆனால் என்னோடய மனசு எல்லாமே பையன்தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன், ஏற்றுக்கவே இல்லை. காலேஜ்லலாம் நிறைய புல்லிங் எல்லாமே பண்ணாங்க. அதனால தான் காலேஜில் பிரச்சனையாச்சு. அப்புறம் கோவாவில் ஒர்க் பண்ணப்போ அங்கேயும் என்னோடய ஐடென்டிட்டி ப்ராப்ளம் வந்தது. எங்கள் அப்பா கிட்ட சொல்லினப்போ ஏற்றுக்கவே இல்லை. அதனால தான் கல்யாணம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவும் என்னை வீட்டிலேருந்து துரத்திட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் என்னை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ கூட எல்லோரும் அவமானப்படுத்திகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மாவை. அதனால தான் கண்டிப்பாக எங்கள் அம்மா சூசைட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எதனாலேயும் எங்கள் அம்மா இறந்துருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை இப்படி தான் சார். நான் பொண்ணாக பிறந்துட்டேன் அவ்வளோதான். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பையன்தான். அது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க சார். இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது, இவ தான் அந்த அனிட்டான்ற பொண்ணு. அந்த அனிட்டான்ற பொண்ணு இந்த பையனாக மாறியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேரை நம்ம இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நம்மளோட சொசைட்டியில் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கள கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும்.